வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிக் கிச்சனில் அவரைக்காய் கூட்டு எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1/4 மூடி தேங்காய் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. அவரைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அவரைக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசியறதுக்காக ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அவரைக்காய் கூட்டுக்கு தேவையான மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூட்டுக்கு தேவையான மசாலா தூளை இப்போ சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு வேறு மசாலா சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவரைக்காய் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலா செட் ஆகிறதுக்காக நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். அவரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த அவரைக்காய் கூட்டு சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸில் நீங்கள் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான அவரைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.